Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய 5 ஹேண்டியான ஃபீச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all Sparkline insert tabல Sparklines ஓட குரூப்ல அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரோவ்ல இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு ஒரு செல்லுல மினி சார்ட்டை பிளேஸ் பண்ணணும் போது அதுக்கு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா Sparkline. உதாரணத்துக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு மேட்ச்லையும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு இந்த செல்லில் ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ இதுக்கு நம்ம ஸ்பார்க்லைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், இன்சர்ட் டேப்பில் லைன் ஸ்பார்க்லைன் நம்ம எடுத்துக்கலாம். டேட்டா ரேஞ்ச் ஸ்பார்க்லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டா எந்த ரோவில் இருக்கோ அந்த ரேஞ்சை நாம் செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் எந்த செல்லில் எந்த லொக்கேஷனில் நமக்கு ஸ்பார்க்லைன் தேவை அப்படிங்கிறதையும் நாம் என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். ஸோ இந்த செல்லில் தான் நமக்கு தேவை. ஸோ அதை கவனமாக நாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா நமக்கு ஸ்பார்க்லைன் வந்தாச்சு. மற்றபடி நாம் இதை ஃபில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் ஏதாவது நம்ம மாடிஃபை பண்ணணுங்கிற பட்சத்தில் இதுக்கு நமக்கு ஸ்பார்க்லைன் ஸ்பெஷல் டேப் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இன்கேஸ் நாம் டேட்டாவை எடிட் பண்ணணும்னாலும் சரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஹை பாயிண்ட்ஸ் மார்க்கர்ஸ் இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஹை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கலரில் தேவை, ஸ்பார்க்லைன் உங்களுக்கு என்ன கலரில் இருக்கணும், இது எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு விஷுவலாக அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கெட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டாவதாக பார்த்தோம்னா ஃப்ளாஷ் ஃபில். டேட்டா டேப்பில் டேட்டா டூல்ஸோட குரூப்பில் நமக்கு ஃப்ளாஷ் ஃபில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ கண்ட்ரோல் இ அப்படிங்கிறது ஷார்ட்கட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் டேட்டாவை ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஸோ எல்லாமே தனித்தனி காலமில் இருக்குது. நமக்கு இது கம்பைன் பண்ணி ஒரே காலமில் சிங்கிள் செல்லில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம ஹேரி க்ரீன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செல்லில் நம்ம அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம உட்காந்து ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்ட்ரோல் இ கொடுத்தாலே போதும், அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆயிரும். ஈவன் நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, கண்ட்ரி கோட் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ இது ரெண்டும் அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை ஒரு செல்லில். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்னை நாம் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 0. ஓகே, ஸோ பேட்டர்ன் கொடுத்தாச்சு. கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா சேம் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நமக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் பார்த்திங்கன்னா சரியாக நமக்கு ஃபில் பண்ணி வந்துடும். ஸோ மூணாவதாக பார்த்தோம்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். டேட்டாவை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு டூல் பார்த்தோம்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். அதே டேட்டா டேப்பில் டேட்டா டூல்ஸில் நமக்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்குள்ளே நம்ம போகும்போது பார்த்தோம்னா இந்த டயலாக் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது முக்கியமான விஷயம், நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற டேட்டாவுக்கு ஹெட்டர்ஸ் இருக்குதா, இருக்குது அப்படின்னும் போது அதை செக் பண்ணிக்கங்க. இல்லைனா இதை நம்ம என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் எந்த காலம்லேருந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த காலமை நம்ம செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு கான்டெஸ்ட்டோட வின்னர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் என்னென்ன கான்டெஸ்ட்டில் அவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிற கான்டெஸ்ட்டோட நேம் எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலம் கான்டெஸ்ட் வின்னர்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல ஏதாவது நேம்ஸ் டூப்ளிகேட் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் காலம் கான்டெஸ்ட் வின்னர்ஸ் அப்படிங்கிற அந்த காலமை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கலாம். அப்போ நமக்கு 2 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்ட் அண்ட் ரிமூவ்ட், 8 யூனிக் வேல்யூஸ் ரிமைன். ஓகே, அண்ட் இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விட்டுறலாம், ஃபர்தராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை ரிவர்ட் பண்ணி வரணும்னா கண்ட்ரோல் ஜி ஆஸ் யூஷுவல் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அப்படியும் தாராளமாக நீங்கள் ரிவர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா டேட்டா வேலிடேஷன். ஒரு செல்லில் இன்கரெக்டான டேட்டா என்ட்ரி ஆகக்கூடாது, இல்லை டேட்டா இப்படி தான் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு ஒரு ரூலோட நீங்கள் லிமிட் பண்ணணும்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணலாம். சேம் அதே டேட்டா டேப்பில் டேட்டா டூல்ஸில் டேட்டா வேலிடேஷன். உதாரணத்துக்கு இந்த டேட் ஆஃப் ஜாயின் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த டேட் ஆஃப் ஜாயின் இந்த செல்லுலலாம் டேட்டை என்ட்ரு பண்ணும் போது 2023 இந்த இயருக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த டேட்டை வேணாலும் என்ட்ரி பண்ணலாம். அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டேட்டையோ இல்லை அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேட்டையோ ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த செல்லுலலாம் எனக்கு அந்த டேட்டுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ தேவையான செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டூல்ஸில் டேட்டா வேலிடேஷன் அலோவ் எனி வேல்யூன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம மாற்றி டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
டேட்டாவில் நமக்கு நிறைய வேரியேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஐ மீன் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பிட்வீன், நாட் பிட்வீன், ஈக்குவல் டு எதை வேணுமோ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பிட்வீன் தான். ஸோ ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட். ஸோ ஸ்டார்ட் டேட்டில் இந்த இயரோட ஸ்டார்ட் டேட் கொடுத்துடலாம் 01-01-2023 அண்ட் அதே மாதிரி 30-12-2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் வந்து என்ட்ரி ஆகலாம். இதுக்கு பின்னாடியோ முன்னாடியோ பார்த்தீங்கன்னா டேட் என்ன ஆகக்கூடாது, என்ட்ரி ஆகக்கூடாது. இன்புட் மெசேஜ் நம்ம கொடுக்கல, பட் எரர் அலர்ட் நம்ம கொடுக்கலாம். ஒருவேளை தப்பான டேட்டாவை என்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன எரர் மெசேஜ் காமிக்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துடலாம். ஸோ டைட்டிலில் ராங் என்ட்ரி அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாம்பிள் மெசேஜ் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் என்டர் டேட் பிட்வீன் கொடுத்து அந்த டேட்டை நம்ம கொடுத்து ஓகே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு யாராவது தப்பான டேட்டை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, உதாரணத்துக்கு 2022ஓட டேட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அங்கே ஒரு சின்ன எரர் பார்த்தீங்கன்னா வரும். ப்ளீஸ் என்டர் டேட் பிட்வீன், இந்த டேட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இப்படி இந்த செல்லுக்குள்ளே தேவையில்லாத கண்டென்ட், தேவையில்லாத என்ட்ரி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஒருவேளை சரியான என்ட்ரி உள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அப்போ அது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி டேட்டா வெலிடேஷன் ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு ரொம்பவே பேர் போனது. நாமளே நிறையா டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது கொடுக்கணும். ஒவ்வொரு செல்லையும் எஸ் நோன்னு டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ டேட்டா வெலிடேஷன் செட்டிங்ஸில் போயிடலாம். அலோவ் எனி வேல்யூக்கு பதிலாக லிஸ்ட்டில் சோர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ அப்போது எஸ் அண்ட் அதே மாதிரி கமா கொடுத்து நோ, இந்த ரெண்டு தான் நமக்கு தேவை. அண்ட் எரர் அலர்ட்டோ இன்புட் மெசேஜ் இதெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்தாச்சு. எஸ் நோ இதெல்லாம் நீங்கள் எங்கே என்ன பண்ணலாம், ட்ராப் டவுன் லிஸ்ட் மூலியமாகவே நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் பாரோட யூசேஜ், கேல்குலேஷன்ஸை ஃபார்முலாஸ் இல்லாமல் இங்கேருந்து காப்பி பண்ணணும் இல்லை ஜஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டியான ஃபீச்சர். நல்லா கவனிங்க, நிறைய விஷயங்களை கேல்குலேஷன்ஸை நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை என்ன பண்ணியிருக்கணும், எனேபிள் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் பாரை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலே எது எது உங்களுக்கு தேவை, ஓகே, எந்தெந்த கேல்குலேஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பாரில் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நியூமெரிக்கல் கவுண்ட் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை இங்கே டிசேபிள் பண்ணிடலாம், வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது கேல்குலேஷன்ஸ் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இங்கேருந்து நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கவும் முடியும். உதாரணத்துக்கு பேசிக்காக ஒரு சில ரிசல்ட் உங்களுக்கு டக்குன்னு வேணும். உதாரணத்துக்கு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எத்தனைன்னு தேவை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்ப்ளாயி நேம்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணும்போது கவுண்ட் அப்படிங்கிறது வந்துடும். நாம் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளிக் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டில் அது காப்பி ஆயிரும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், Ctrl+V கொடுத்து அதை பேஸ்ட் பண்ணிடலாம். டோட்டல் சேல்ஸ் என்னங்கிறது தேவையா, ஜஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு டோட்டல் சேல்ஸ் என்னென்னு வந்தாச்சு, அதை நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் சேல்ஸ் என்ன, மினிமம் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது தேவைன்னா மேக்ஸிமம் என்ன, இது ஒரு சாம்பிளுக்காக இப்படி நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் உண்மையிலே உட்காந்து அனலைஸ் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை கம்ப்ளீட் ஆவரேஜ் என்ன வேணும், ஸோ இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் அதை என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சில கேல்குலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது நீங்கள் ஈஸியாக ஸ்டேட்டஸ் பார்லேருந்தே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். பட் நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ் இல்லாமல் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒருவேளை இந்த டேட்டா செட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அது இந்த ரிசல்ட்டை எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா மாற்றி உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அதனால் இது வந்து கனெக்டட் கிடையாது. ஓகே, ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பேசிக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், டக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கணும் போது இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் அனலைஸ் பண்ணி கெட் பண்ணுற ரிசல்ட் ஃபார்முலாஸோடு இருக்கும் போது தான் உண்மையிலே உங்களுக்கு நல்லது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நம்ம இப்போ பார்த்த ஒரு சில டூல்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில டுட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.